அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து. இப்பொழுது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இன்றைக்கு சனி பயிற்சி பற்றி பார்ப்போம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த நட்சத்திரக்காருக்கு எந்த ராசி வரும்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி வரும். அது யாரோட வீடுன்னு கேட்டீங்கன்னா அது புதனோட வீடு. அவங்க கிட்ட சாதாரண பேசி ஜெயிக்க முடியாது. முதல் வேலை, திருவாதிரை நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் சிவனுடைய நட்சத்திரம். இந்த உலகத்துல சிவனை தாண்டி ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ராகுவுடைய நட்சத்திரம். முதல்ல இவங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் போய் நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல யாராவது பிறந்தீங்கன்னா நீங்க ராகு திசையில தான் பிறந்திருப்பீங்க. அந்த ராகு திசையில நீங்க பிறந்திருக்கிறத முதல்ல உங்க ஜாதகத்துல போய் நவம்ச கட்டத்துக்கு கீழே போய் பாருங்க. தாயுடைய கருவறையில இருந்து இருப்பு திசை சென்றது போக நின்றது எவ்வளவுன்னு சொல்லி ராகு திசை 18 வருஷ திசை ஒரு 9 வருஷம்னா 9 வருஷம் 3 மாசம் 10 நாள், இல்ல 5 மாசம் 6 மாசம் 20 நாள், இப்படி ஏதாவது ஒரு ராகு திசையில திசை இருப்போட நீங்க பிறந்திருப்பீங்க. ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசைக்கும் போது உங்களுடைய மனக்கோலம், கல்யாண கோலம், தொழில் வாழ்க்கை எல்லாமே ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசையில தான் உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி வந்தாச்சு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசி எல்லாமே அஷ்டம சனி எங்களுக்கு நடக்குதுங்க அப்படின்னு ஜோதிடர்கள் கிட்ட எல்லாரும் ஒரு குறை கூறுறாங்க. ஏங்க இந்த அஷ்டம சனி என்னை ஏதாவது பாதிச்சிருமா, என்னுடைய குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுருமா, நான் வச்சுக்கிற சொத்து ஏதாவது விரயமாகுமா, நான் செய்யற தொழில் இடமாற்றம் ஆகுமா, எனக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்குது அந்த குழந்தையினால எனக்கு ஏதாவது தீங்கு நடக்குமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி பிறக்குது. கவலையே படாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க நீங்க கவலையே படாதீங்க. 2.5 வருஷம் ஜென்மச்சனி அது மகர ராசிக்கு, அதாவது அஷ்டம சனி அது மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷம் சனி பாதிச்சுதுன்னா ஒரு நாள் நம்ம காலம் தள்ளுறதே ஒரு பெரிய காரியமா இருக்கும்போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷம் ஒரு மனிதன் நம்ம தாங்க முடியுமா? நம்ம ஒரு ஏழ்மை வறுமை எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இந்த 2.5 வருஷம் நம்மளை என்னாலும் ஆகிறது, அது எதுவுமே நடக்காது. நல்லா பாருங்க, 2.5 வருஷத்தை 3ஆ பிரிச்சுக்கணும். 2.5 வருஷத்தை நீங்க 3ஆ பிரிச்சுக்கங்க. எப்படி மாசமா மாத்துங்க பார்க்கலாம். 1/12 12 2 12 24, இன்னொரு 6 மாசத்தை சேர்த்துங்க, மொத்தம் 30 மாசம். இந்த 30 மாசத்தை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரம் பிறந்திருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திர வீடியோவிலேயே நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒரு 10 மாசம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 10 மாசம். அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 10 மாசம். மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 30 மாசம் ஆச்சு. இந்த 30 மாசத்துல சென்றா திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எத்தனை மாசம் பாதிப்பு? சரியா 10 மாசம் பாதிப்பு. இந்த 10 மாசத்துக்கு 2.5 வருஷத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நீங்க பாத்தீங்களா? இதுதான் டிகிரி வேறைய பிரிக்கணுங்க. மிதுன ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்கு. 10 டிகிரி ஒரு நட்சத்திரம், 10 to 20 டிகிரி ஒரு நட்சத்திரம், 20 to 30 டிகிரி ஒரு நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சனி நகர்ந்து 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 கரெக்டா மிதுன ராசிக்குடைய பார்வை போய் கடக ராசிக்கு வந்துருப்பாரு. கடக ராசிக்கு பார்வை வந்துடும். அப்ப சரியா பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க வெறும் 10 மாசம் மட்டும்தான் வழி நடத்தி அந்த சில சிக்கல்களை ஏற்படுத்தும். அது எப்படி? ஜனவரி மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்து வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அக்டோபர் மாசத்துல இருந்து ஒரு 10 மாசம் மட்டும்தான் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதற்கு நீங்க செய்த புண்ணியம் கூட இருந்தால் அந்த சனி அதுவும் பாதிக்காது. இந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருக்கும்போது எதுக்கு நீங்க 2.5 வருஷம் எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சுங்கன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மன பயத்தை உருவாக்கி உங்க கஷ்டத்தை அதிகமா எடுத்துக்கிட்டு ஒரு மரண பயத்தோட நீங்க இருக்கிறவங்க அவசியமே இல்லையே. ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் அஷ்டம சனி வராம இல்லை. நாம இந்த ஆறுதல் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் உங்களுடைய மனசுமைக்குள்ள இருந்து ஐயோ என்னை சனி பாதிச்சுமேங்கிற ஒரு பயத்திலிருந்து முதல் நீங்க வெளியில வாங்க. எத்தனை ஜாதகத்தை இந்த கையில நம்ம பார்க்கணும். 27 வருஷமா நான் அந்த ஜோதிட துறையில இருக்கேன்.
ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் அஷ்டம சனி வரும். கவலையே படாதீங்க. சனி என்னைக்கும் நீதிமான். அவர் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் உங்களை திருத்தறதுக்குத்தான் அந்த சனி வருவாரா ஒழிஞ்சி திருந்தி திருத்தி திருத்தமாகி வாழக்கூடியவர் சனி. அதனால திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு வெறும் 10 மாசம் மட்டும்தான் அந்த தொந்தரவை கொடுப்பாரு. அந்த தொந்தரவையும் நீங்க எளிய முறையில பயன்படுத்துறதுக்கு சில வழிகள் முறைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க கீழே யூடியூப் சேனல்ல இந்த நம்பர் போயிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடுங்க. சில பரிகாரங்கள் நிறைய உண்மையான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சேர வேண்டியது நிறைய இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் ஒரு 2 பரிகாரங்கள் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பரிகாரத்தை நீங்க நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 10 மாசம் வரும்போது மட்டும் அதை நீங்க செய்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க அந்த சனியிலிருந்து விடுபட போறீங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கிரகம் வானசாஸ்திரத்துல எங்கேயோ 1000 கோடி மைலுக்கு அந்த பக்கம் அது இருக்கக்கூடிய பிளானட் நம்ம மேல அந்த ஒளி வீசுதுன்னா அந்த தாக்கத்தை சரி பண்றதுக்கு அந்த ஒளி வரும்போதே இறைவன் அந்த பரிகாரத்தை வச்சிருக்காரு. அதனால யாருமே பயப்பட வேண்டியதில்லை. அதுதான் அந்த அஷ்டம சனியுடைய மகிமை. அந்த காலத்துல சொல்லுவாங்க அஷ்டம சனி யாராவது நடந்தா 8ம்பாங்க. அஷ்டமன்னா 8. சந்திரனுக்கு 8ல சனி போகும் காலமும் அந்த அந்த சந்திரனுடைய வீட்டுக்கும் இதுக்கும் 6 வர்ற காலமும் ஒரு பயத்தை உண்டு பண்ணி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருன்னு ஒரு குழப்பம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க உண்மையான புண்ணியம் செய்து தான தர்மங்கள் நிறைய செய்து நிறைய மக்களுக்கு நல்ல எண்ணத்தோட வாழ வைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா சனி உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாரு. நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 10 மாசம் நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே போற நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கூப்பிடலாம். குறிச்சு வச்சுக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது திருவாதிரை அப்படின்னு என்னங்க? திருவாதிரை. திரைனா என்ன? யாரோ ஒருத்தருக்கு வசதி இருந்தால் நீங்க ஒரு நல்ல ஒரு வீட்டுல வயசானவங்களுக்கு எத்தனையோ கதைகளை கேட்கறதுக்காக ஒரு டிவி ஒண்ணு வாங்கி உபயமா தானம் பண்ணுங்க. அதுக்கு பேரே திருவாதிரை. அப்படின்னு என்ன? ஒரு திரையில படம் பார்த்தா தான் உள்ள இருக்கிற விஷயம் பூரா மைண்டுக்குள்ள வரும். புதன் என்பது மைண்டு, அறிவு. அதனால ஒரு டிவி வாங்கி உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ, இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கெல்லாம் சின்ன டிவி கிடைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அதனால திருவாதிரை நட்சத்திரக்கார ஒரு டிவி வாங்கி ஏழைகளுக்கோ ஆதரவற்ற முதியோர் இல்லத்துகளுக்கோ நீங்க கொண்டுட்டு போய் தானமா கொடுத்தீங்கன்னா உங்க திருவாதிரை வாழ்க்கை அதே வெளிச்சமா இருக்கும். இதெல்லாம் எளிய பரிகாரம், விஞ்ஞான பரிகாரம். நீங்க இது கண்டிப்பா நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா அந்த பலன் அப்படியே நீங்க பார்க்கலாம். ஒண்ணு. அதே போல கடல் ஓசை கேட்கிற இடத்துல கடல் அலைய ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ராகு மாதிரியே படம் எடுத்து வரக்கூடியது அலை மட்டும்தான். இந்த அலை மாதிரி ஒரு படத்தை போட்டு உங்க வீட்டுல நீங்க வைங்க. பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு நந்திக்கு சந்தன காப்பு போடுங்க. ஏன்னா சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிறதுனால பிறருடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வது பிறர் தோஷம். அதனாலதான் காலப்போக்கில் அது பிற தோஷம்னு ஆயிப்போச்சு. நீங்க இதை கண்டிப்பா செய்துட்டு வாங்க. அதே போல மிதுன ராசியா இருக்கிறதுனால அந்த இடத்துல புத்தி, அறிவு, கல்வி, ஞானம், வித்தை இது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால புதன் என்பது அறிவா இருக்கிறதுனால, அதாவது விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படத்தை நீங்க வீட்டுல வாங்கி மாட்டி வச்சீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவோட நல்ல வேலை செய்யும். இது எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய முடியை கட் பண்ணி இதோட எனக்கு சனி தோஷ நிவர்த்தின்னு கொண்டு போய் ஓடுற நதியில போட்டுவாங்க. அது இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். ஒரு நெகத்தை கடிச்சு நீங்களே உங்க வாயார துப்பிடுங்க. இது உங்க வாயார செய்யுங்க. அந்த நெகத்தை கடிச்சு துப்புனீங்கன்னா ஒரு பக்கம் போய் ஒரு விபத்து நடந்து அந்த நெகம் சதைக்கு அடிபடுறதுக்கு பதிலா நீங்களே நெகத்தை கடிச்சு துப்பிட்டு போங்க. அன்றைய நாள் நல்லா இருக்கும். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்துல மிதுன ராசியில பிறந்திருக்கிறதுனால ஒரு கோயிலுக்கு ஒரு மைக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க. திருவாதிரை என்பது சவுண்டு வைக்கிறதும் சவுண்டை அதிகப்படுத்துறதும் சவுண்டை ஸ்லோ பண்றதும் திருவாதிரைக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அதனால ஒரு மைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல கம்மியா பேசினாலும் உலகத்துக்கு அது பெருசா கேட்கும்.
ஒரு கோயில் ஆலயத்துக்கு உபயோகமா பண்ணிடுவாங்க. திருவாதிரை என்பது பாம்புடைய நட்சத்திரம். ஒரு கோயில்ல நாதசுரம் வாசிக்கிறவருக்கு உங்களுக்கு சக்தி அதிகமா இருந்தா, வசதிகள் அதிகமா இருந்தா ஒரு நாதசுரம் வாங்கி சாமியுடைய இசை பாட்டு கச்சேரிக்கு ஒரு நாதசுரம் வாங்கி தானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த சனியும் உங்களை பாதிக்காது. இறைவனுடைய பாடல் பெற்று அந்த இறைவனால நீங்க ஒரு மகிழ்ச்சி பெற்றால் அந்த நாதசுரமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு இசையா மாறி உங்களுடைய தோஷத்தை எல்லாம் ஊதி அந்த காத்தோட காத்த பிரபஞ்சத்துல கலந்து வரும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்க வச்சிருக்கிற சொத்தை பாதுகாப்பு பண்ணி மட்டும் வச்சா போதும். கடன் இனிமேல் வாங்காம விட்டுருங்க. கடன் வச்சிருந்தீங்கன்னா கடன் சுமையினால மன உளைச்சல் அதிகமாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால யாத்திரை பயணங்கள் நிறைய போயிட்டு வாங்க. கோயில்களுக்கு நிறைய தர்ம தானம் பண்ணுங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு, உணவு, தண்ணீர் தானம் பண்ணுங்க. ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர் செய்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு சனி பாதிக்குது? புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இது நீங்க கண்டிப்பா செய்யுங்க. புண்ணியம் கூட வரும்போது சனி எதுக்கு உங்களை துரத்துறாரு? எதுவும் வராது. தைரியமா நீங்க இருக்கலாம். நல்லபடியா இந்த அஷ்டம சனி உங்களை 10 மாசம் மட்டும்தான் அந்த தொந்தரவுக்கு, அந்த 10 மாசத்துக்குள்ள எளிய பரிகாரங்களை செய்து முடியுங்க. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய சுபட்சமா இருக்கும் என்று சொல்லி அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா இதே மாதிரி பதிவுகள், நூற்றுக்கணக்கான பதிவுகள் நிறைய போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த எளிய பரிகாரங்கள் எடுத்து நீங்க பலன் பெற்று நீடோடி காலம் நோய் இல்லாம பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அஸ்ட்ரோ மாரிமுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.